வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 7.1ல் இருக்கக்கூடிய இந்த 6th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். A girl wishes to prepare birthday caps in the form of right circular cones for her birthday party using sheet of paper whose area is 5720 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? அதாவது இந்த சைஸில் இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய இந்த 5720 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அளவு இருக்கக்கூடிய அந்த கிளாத்தில் இருந்து அவள் பர்த்டே பார்ட்டிக்கு பர்த்டே கேப் ரெடி பண்ண போகிறா. ஓகேங்களா? அப்படி ரெடி பண்ணும்போது ஹவு many கேப்ஸ் கேன் பி மேட் வித் ரேடியஸ் 5 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட்டு 12 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ 5 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் வேரியஸ் டைமென்ஷனை வச்சு ரெடி பண்ணக்கூடிய அந்த கேப் வந்து எத்தனை கேப் ரெடி பண்ணலாம் இந்த 5720 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியாவை வச்சு அப்படின்றத கேட்டிருக்காங்க கொஸ்டினா. இதைத்தான் வீடியோவை பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் சரி தான் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இப்போ 6th சம்மு அவன் என்ன கொடுத்துருக்கான், ஒரு ஏரியா ஆஃப் கிளாத்து கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஏரியா ஆஃப் சீட்டு. ஓகேங்களா? ஒரு சீட்டு கொடுத்துருக்கான் அப்படின்னா அந்த சீட்டை வச்சு என்ன பண்ண சொல்லியிருக்கான், அந்த சீட்டு எவ்வளோ கெப்பாசிட்டியோ அதோட ஏரியா என்னவோ அதே ஏரியாவில் நம்பர் ஆஃப் கேப்ஸ் ரெடி பண்ணணும். ஓகேங்களா? கேப் அப்படின்றது என்னது, கோன் தான். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் கோன், ஏரியா ஆஃப் கோன் தான் ரெடி பண்ண போகிறோம். எத்தனை கோன் அப்படின்றது தான் இங்கே என் அப்படின்னு வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் அவன் கேட்டிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஏரியா ஆஃப் ஷீட்டை வச்சு எத்தனை ஏரியா ஆஃப் கோன் நம்ம ரெடி பண்ண முடியும் அப்படின்றது தான். ஏன்னா அந்த கோனுக்கு வந்து அவன் கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்கான், ரேடியஸ் கொடுத்துட்டான். அது போக என்ன கொடுத்துருக்கான், ஹைட்டு கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ ஹைட்டும் ரேடியஸும் தனித்தனியாக கொடுத்துட்டான். இதோட ஏரியா ஆஃப் ஷீட்டும் கொடுத்துட்டான். ஸோ இதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி தான் நம்பர் ஆஃப் ஷீட் வந்து எத்தனை கோன் ரெடி பண்ண முடியும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்க்கலாமா. ஸோ இப்போ வந்து ஏரியா ஆஃப் சீட்ஸ் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்க சீட்டோட ஏரியா வந்து 5720. ஓகேங்களா? நம்பர் ஆஃப் கேப்ஸ் எத்தனைன்னு தெரியாது, பட் வந்து ஏரியா ஆஃப் கோனுக்கான ஃபார்முலா πRL. ஓகேங்களா? ஸோ πRL அப்படின்றது நம்மளுக்கு கொடுத்துருக்க டேட்டா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரேடியஸ் வந்து என்ன கொடுத்துருக்கான், 5 சென்டிமீட்டர். அடுத்தது ஹைட்டு கொடுத்துருக்கான். ஹைட்டு வந்து எவ்வளோ, 12 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ ரேடியஸும் ஹைட்டும் கொடுத்துட்டான். பட் ஃபார்முலாவில் π × R × L தான் இருக்குது. L அப்படின்றது ஒன்றும் இல்லை, நம்ம இப்போது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அதாவது கோன் இப்படி தான் வரைவேன். கேப்பு வந்து கோன் ஷேப் தான். ஸோ இதை நான் வரைகிறேன் அப்படின்னா இதில் இங்கே இருக்கக்கூடியது ஹைட்டு, இது வந்து ரேடியஸ். ஓகேங்களா? ஸோ அவன் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டரு, ஹைட் வந்து 12 சென்டிமீட்டரு. பட் πRL, எல்லுன்றது இந்த சைடு இருக்கக்கூடிய இந்த ஸ்லாண்டிங் ஹைட்டு தான் எல். ஓகேங்களா? ஸோ அப்போ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ன்றனால நம்ம பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணலாமா. ஸோ அப்போ எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 12 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர். ஓகேங்களா? ஃபார்முலா எழுத போகிறோம். எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 12 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர். ஸோ 144 ப்ளஸ் 25 169. 169 எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 169. எல் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 13. டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் வேல்யூ தான் எடுப்போம், நெகட்டிவ் வேல்யூ எடுக்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு எல் வந்து 13 அப்படின்ற டேட்டா கிடச்சிருச்சா. ஸோ அப்போ இந்த இடத்துல எல்லை போடலாமா. ஸோ ஆரோட டேட்டா தெரியும், பைக்கும் தெரியும். ஸோ எனக்கு தேவையானது எண்ணை மட்டும். ஸோ அப்போ எண்ணை மட்டும் இந்த சைடு வச்சுக்கிறேன், மீதி எல்லாத்தையும் அப்படியே அந்த சைடு கொண்டு போகும்போது என்ன வரும், 5 × R × L. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள். பையோட மதிப்பு 22/7. ஓகேங்களா? 22/7 அப்படின்றப்ப அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 22/7 போடுறத நான் என்ன பண்ணுறேன், மல்டிப்ளிகேஷன் மேலே ஏற்றிடலாம். ஓகேங்களா? 22/7 அப்படின்றது ரெசிப்ரோக்கலாக மாறிடும். ஆர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கான், 5 கொடுத்துருக்கான். எல் வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 13 கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதைத்தான் நான் கட் பண்ண போகிறேன். பாருங்கள். ஃபஸ்ட்டு 5 டேபிளில் கட் பண்ணுறேன். இங்கே கட் பண்ணும்போது 1 1 அகைன் 4 5 4 4. ஓகேங்களா? 1 20 20. ஓகே 4 4. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 11 டேபிளில் கட் பண்ணுறேன். ஸோ 2 11s are 21. 1 11 11. அடுத்து 4ன்றப்போ 4ன்னு போட்டுறாதீங்க, ஏன்னா ஃபஸ்ட்டு நம்பர் 4 இருக்குது, அதனால் 0 போட்டுட்டு 4 104. ஓகேங்களா? ஸோ இப்போ மீதி இருக்கிறத நான் எடுத்து எழுதுறேன், ஏன்னா குழப்பமாக இருக்கும். இல்லாட்டி இங்கே கூட கட் பண்ணுங்க. 2 எடுக்கிறேன். இங்கே வந்து 104ல் எத்தனை 2 இருக்குது, 52 2s are. ஓகேங்களா? அகைன் 52ம் 13ம் இதை கட் பண்ணலாமா. 4 13s are 52. ஓகேங்களா? ஸோ அப்போ 1 13 13 4 13s are 52.
ஸோ இருக்க எல்லா நம்பரையும் கட் பண்ணியாச்சு. கீழே எல்லாம் கட் பண்ணியாச்சு. ஸோ 4ம் 7 மட்டும் தான் இருக்குது. 4 இன்ட்டு 7 28. ஸோ நம்பர் ஆஃப் கேப்ஸ் ரெடி பண்ணக்கூடிய நம்பர் ஆஃப் கேப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 28 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. அவன் கொடுத்துருக்க ஏரியா ஆஃப் ஷீட்டை வச்சு எத்தனை அந்த கோனிக்கல் கேப் ரெடி பண்ண முடியும் அப்படின்றது தான் அவன் கொஸ்டின். ஸோ அப்போ கோனிக்கல் கேப்புக்கான ஏரியாவும் ஷீட்டோட ஏரியாவும் ஈக்குவலைஸ் பண்ணலாம். பட் என்ன அப்படின்னா எத்தனை கேப் ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றதுனால தான் என்னால் மல்டிபிள் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்ச டேட்டாவை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு தெரியாத டேட்டாலாம் ஒரே சைடு வச்சுட்டு தெரிஞ்ச டேட்டாலாம் ஒரே சைடு கொண்டு போகிறேன். ஸோ அப்படின்றப்ப இந்த மாதிரி கொண்டு வரும்போது எல்லோட டேட்டா எனக்கு தெரியாது. ஏன்னா 12ம் 5 தான் கொடுத்துருப்பான். ஸோ எல் கண்டுபிடிக்கணும்னா இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி எல்லோட டேட்டாவை நான் இங்கே கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேங்களா? கண்டுபிடிச்சி அந்த எல்லோட டேட்டாவை இந்த இடத்துல அப்ளை பண்ணும்போது எனக்கு சிம்ப்ளிஃபை பண்ணால் n = 28 அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ. வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க. கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த சம் பார்ப்போம்.